राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम, जय जय राम। श्री राम जय राम, जय जय राम। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। सद्गुरु कृपा। இன்னைக்கு ஜகத்குரு சந்த் துகாராம் மகாராஜருடைய பல்லக்கு தேகுலிருந்து பண்டரி யாத்திரைக்கு கிளம்பியாச்சு. சோஹலான்னு சொல்லுவா. சோஹலான்னா உற்சவம்னு அர்த்தம். பிரஸ்தான் சோஹலா கிளம்பியாச்சு. துகாராம் மகாராஜரோட ஜகத்குரு மகா வைஷ்ணவ சந்த் துகாராம் மகாராஜரோட நிறைய வார்க்கரி ஜனங்கள் ஆடிண்டும் பாடிண்டும் ஆனந்தமா பண்டரி யாத்திரை இன்றிலிருந்து தொடங்குகிறார்கள். நாளைக்கு மாவுலி சந்த் ஞானேஸ்வர் மகாராஜருடைய பால்கி சோஹலா தொடக்கம். பெரிய பாக்கியம். இதெல்லாம் பார்க்கறதே கோடி ஜன்ம சுகிருதம். அது துகாராம் மகாராஜ் நம்முடைய சமர்த்த ராமதாசருடைய அத்தியந்த பிரிய ஸ்நேகிதன், ஆப்தன் அப்படின்னு சொல்லுவார். பகவானையே ஆப்தன்னு சொல்றது உண்டு. ரொம்ப க்ளோஸ் நமக்கு யாருன்னா சுவாமி தான். இந்த பகவானோட நமக்கு இருக்கக்கூடிய ஒரு நெருக்கம், ஒரு இன்டிமசி உலகத்துல வேற யாரிடத்துலயுமே கிடையாது. நமக்கு மற்ற எல்லா இடங்கள்லையும் நாம ஏறிட்டுக்க வேண்டியிருக்கு. இப்போ ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறோம், அங்க நாம ஏறிட்டுக்க வேண்டியிருக்கு. இது என் கம்பெனி, நான் வேலைக்கு போறேன், எனக்கு இந்த இடத்துல சம்பளம் கிடைக்கிறது, இவர்கள்லாம் என் கூட வேலை செய்கிறார்கள், இதனால எனக்கு பிரயோஜனம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நெருக்கத்தை, ஒரு பந்தத்தை நாம் உண்டாக்கி கொள்ள வேண்டியிருக்கு. இப்போ ஏதான ஒரு வெளியூருக்கு போறோம், அங்க வாழ ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவா கடைக்கார எல்லாருக்கிட்டே ஒரு பந்தத்தை நாம உருவாக்கி கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. ட்ரெயின்ல போறோம், நம்ம பக்கத்து சீட்டு எழுத்த சீட்ல யாராவது இருக்கான்னா ஒரு பந்தத்தை உருவாக்கி கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. ரெண்டு பேரிடத்துல பந்தத்தை உருவாக்கி கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. ஒன்று பகவான், இன்னொன்று குரு. இவாகவே நம்ம எவ்வளவுதான் விலகணும்னு நினைச்சாலும் தானாகவே நெருங்குவோம். அது ஆத்மா தானா நம்மளை கொண்டு போய் அவகிட்ட கொண்டு போய் விடும். அது கரெக்டா புரியும் நமக்கு. இது என்னோட அனுபவத்தை நான் சொல்றேன். குருஜி அம்மா விட்டு விலகணும் விலகணும் விலகணும்னு நினைக்கும் பொழுதெல்லாம் என்னுடைய ஆத்மா மனசு சொல்லும் விலகிடு போயிடு அப்படின்னு, எமோஷனல் சொல்லும்.
ஆனா நான் ஆத்மா இல்லையா? ஸோ அந்த ஆத்மா தானாகவே அங்கதான் போய் உட்காரும். அந்த இடத்த விட்டு நகர்ந்தா சரியா வராது. பல தடவை முயற்சி பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் அது உணர்ந்து புரிஞ்சு அதுக்கப்புறமா ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டேன் என் குருவனை. அது மாதிரிதான் கண்ணனை விட்டு வெகு தூரம் போகணும் அப்படின்னு எவ்வளவோ முயற்சி பண்ண போதெல்லாம் மீண்டும் மீண்டும் கண்ணன் இடத்திலே தான் போய் மனசு உட்காரம். இன்னைக்கும் பல கோவில்கள் போவேன். இப்ப சிவபெருமானுடைய கோவில்கள்லாம் போவேன். துங்கநாத், கேதார்நாத், முருகன் கோவில்கள், பிள்ளையார் கோவில்கள், எங்க போனாலும் என் கண்ணனுடைய ஒரு அனுபவம் தான் எனக்கு. அந்த தனியா அவர் போலேநாத், தனியா முருகன், தனியா கணபதின்றதை விட என் கண்ணனோட சம்பந்தப்பட்டவர்கள், என் கண்ணனை நான் அனுபவிப்பதற்கு எனக்கு கூட இருக்காவா. எப்படி துருவன் குபேரன் இடத்துல ஹரிபக்திய குடு அப்படின்னு கேட்டானோ அந்த மாதிரி எப்பயும் சொல்றத எங்க போனாலும் கிருஷ்ணன் தான் நமக்கு. முருகன் கோவில் போனா சேனானி நாம் அகம் ஸ்கந்தக, அதே சிவபெருமான் கோவில் போயாச்சுன்னா ருத்ரா நாம் சங்கரஸ்சாஸ்மி, இப்படிதான் ஓடும் மைண்டுக்குள்ள. கண்ணனை விட்டுட்டு எங்க போகிறது? ஏன்னா இந்த ஆத்மா கண்ணனுக்காக அப்படின்றது ரொம்ப தெளிவா இருக்கு. குரு உங்களை நிர்பந்திக்கிறதுலாம் கிடையாது, உங்களை பிடிச்சு வச்சுக்கிறதுலாம் கிடையாது. நீங்களா ரியலைஸ் பண்ணி வரணும்னு போயிட்டே இருப்பார். தானா வருவேன். எங்க போறேன்? எங்க போனாலும் வேற வழி கிடையாது. உங்க குருதான் உங்களுக்கான இளைப்பாறும் இடம், விஸ்ராந்தி உங்க குருவிடம் மட்டும்தான். நீங்க உலகத்தை எத்தனை பேர் வேணா போங்க, எங்க சுத்தினாலும் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். உங்க குருவிட்ட வேண்டாம் கம்ஃபர்ட் ஜோன்ல இருப்பேன். எத்தனை பேர் தூக்கிட்டாலும் குழந்தைக்கு அம்மா கிட்ட இருக்க மாதிரி வராதுல்ல. உடம்பே முடியலனாலும் அம்மா அடுப்புல தான் உட்காந்துட்டு இருக்கும், அடுத்த வாக்கிட்டலாம் போகாது. அம்மாவே திட்டினாலும் அம்மா கிட்ட தான் இருக்கும். அடிசின தாய் ஈன்ற தாய் அகற்றிடினும் மற்றவள் தன் அருள் நினைந்தே அழும் குழவி, அவ்வளவுதான். குருவுக்கு என்னன்னா தெரியும், போகிற வரைக்கும் போடுன்னு விட்டுருவா, போயிட்டு திருப்பி வருவேன். எங்க போற ஜென்மா போயிடுச்சு, நான் போயிட்டு அடுத்த ஜென்மால வாங்க அவ்வளவுதானே. இல்ல ஒரு 50 ஜென்மா கழிச்சு வாங்கல, எங்க போகிறது? சுத்தி அடிச்சு வந்தானே. அதுக்கெல்லாம் கவலையப்பட மாட்டா குரு, டென்ஷனே ஆக மாட்டா. வந்தியா வா, வரலன்னாலும் பின்னாடி வருவாயின்னு போயிட்டு இருப்பா. அதே சமயத்தில் நம்ம குழந்தையா இருக்கும் பொழுது குரு அத்தனை அந்யோன்யத்தை நீங்க பார்க்கலாம். நீங்க எப்பெல்லாம் குழந்தையா இருக்கலாம் அங்கெல்லாம் ரொம்ப அந்யோன்யமா இருப்பா. நீங்க இந்த குழந்தை தளத்துல இருந்து விலக 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 அந்யோன்யத்துல குருவும் விலகின்றே இருப்பார். த டிஸ்டன்ஸ், அதாவது நீங்க எப்படி விலக 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 டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாகிற மாதிரி இருக்குன்னா யூ ஆர் மூவிங் அவே ஃப்ரம் குரு மென்டலி. பாவத்திலே நீங்கள் விலகுகின்றீர்கள், அகம் பாவத்தினாலே விலகுகின்றீர்கள். சாட்டிங்கே பண்ண வேண்டாம், போன்ல பேசவே வேண்டாம், நேர பார்க்கவே வேண்டாம். குரு ஸ்மரணையே அவ்வளவு கொடுக்கும். ஆனா குருஜி மாட்ட சாட்லாம் பண்ணவே கிடையாது.
ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் ஃபோனில் பேசுவோம். அப்போ தான் மொபைல்லாம் வந்தது, லேண்ட்லைன் இருந்தது. அப்புறம் குருஜி மாதிரி மொபைல் இருந்தது என்கிட்ட. அப்புறம் ரொம்ப காஸ்ட்லி. ஸோ வாரத்துக்கு ஒரு தடவை, இல்லாட்டி ஒரு நிமிஷம் ராதேஸ்வரமா, அவ்வளோதான். வீடியோ கால்லாம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா தானே. பெரிய கடித போக்குவரத்தில் எனக்கும் குருஜிமாவுக்கும் கிடையவே கிடையாது. நான் குருஜிமாவுக்கு கடிதம் எழுதினேன், குருஜிமா எனக்கு கடிதம் எழுதினேன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. குருஜியம்மா இருந்தபோது தான் நான் 3 மாதம் 4 மாதம்லாம் பல ஊர்கள் போயிடுவேன். 4 மாதம் கழிச்செல்லாம் வருவேன். திருப்பியோ ஒரு 10 நாளோ 20 நாளோ 1 மாதமோ அப்புறம் கிளம்பிடுவேன். இப்படிலாம் உண்டு. எப்பொழுதெல்லாம் என் பாவத்துல மாறுதல் வருதோ அப்ப மட்டும்தான் நான் குருவை விட்டு விலகி இருக்கேன்னு எனக்கு தெரியும். நான் சாதாரணமா இருக்கும்பொழுது, நான் குழந்தையா இருக்கும்பொழுது, நான் பாட்டு நாமஜபம் பண்ணிட்டு குருஜி அம்மா சொன்ன வேலைகளை பண்ணிட்டு வரைக்கும் நான் ஒரு நாள் குருவை விட்டு இந்த செப்பரேஷன்ற விஷயம்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. இப்பயும் எனக்கு குருஜி அம்மா விட்டு செப்பரேஷன்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. நான் ஐ எம் வித் மை குருஜி அம்மா, அவ்வளோதான். நான் பாட்டு குருஜி அம்மா சொன்ன வேலையை பண்ணிட்டு இருக்கேன், குருஜி அம்மா பிடிச்சதை பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளோதான். உங்களுடைய குழந்தைத்தனம் தான் குருவினிடத்துல ஒரு அந்யோன்யத்தை உண்டாக்கும். உங்களுடைய ஆசைக்கெல்லாம் நீங்க பண்ணிட்டு இருப்பீர்கள், அதெல்லாம் குரு ரசிக்கிறார் நினைச்சதெல்லாம் அதை விட முட்டாள்தனம் எதுவுமே இல்லை. உங்களுடைய ஆசை, காமம், எதிர்பார்ப்பு, இதுக்கெல்லாம் ஒரு பக்தின்னு ஒரு வேஷம் போட்டேன்னா, அதுக்கு ஒரு வேஷத்தை போட்டுவிடும், மேக்கப் போடுற மாதிரி. நம்முடைய ஆசை, நம்முடைய டைம் பாஸ், இதுக்கெல்லாம் பக்தின்னு ஒரு மேக்கப் போட்டு விட்டோம்னா அந்த குரு என்ன ஏற்றுட்டு வரல, வாய்ப்பே இல்லை. சமர்த்த ராமதாசர் சொன்ன ஒருத்தன் அவன் தாம்பூலம் போட்டுக்கிறதெல்லாம் விதவிதமா மனசுக்குள்ளே கிரிட்டிசைஸ் பண்றது, அவனெல்லாம் கண்டிக்கவே இல்லை. அதே சமர்த்த ராமதாசர் சில பேர் ரொம்ப சிம்பிளா இருப்பா, எப்பயாவதுதான் பாப்பா, எப்பயாவதுதான் ஏதாவது கொடுப்பா. அவளிடம் அப்படி அன்பை வாரி வாரி வழங்குவார். அப்படி ஒரு பாக்கியம் ஒரு விவசாயிக்கு கிடைச்சது. ஒரு ஃபார்மர், அவர் ஏதோ சின்ன கொஞ்சம் நிலம் வச்சிருந்தார். நிலம் அதில் ஏதோ காய்கறிலாம் போட்டு வாழ்ந்துட்டு இருந்தார். ரொம்ப சிம்பிள் லைஃப், ரொம்ப பெரிய ஆள்லாம் கிடையாது. ஏதோ உழைக்கிறது, அதெல்லாம் கிடைக்கிறத கொண்டு குடும்பம் நடத்துறது. இப்படி அப்பப்போ ராமதாசரை பார்க்க வருவார், ஓரமா உட்காந்துப்பார், ராமதாசரா கூப்பிட்டு விசாரிப்பார். அவருக்கு அவர் கூப்பிட்டு அவர் பேர் சொல்லிங்க, வா எப்படி இருக்கடா, இன்னும் ரொம்ப நாள் ஆளா காணும், என்ன போட்டிருக்க நிலத்துல, நல்ல சாகுபடியா, வீட்டில் புள்ள குட்டிகள்லாம் சௌக்கியமா, பொண்டாட்டிலாம் சௌக்கியமா, எப்போ கிளம்பினா எல்லாம் கேட்பா. சரி பிரசாதம் சாப்பிட்டு போன அப்படிங்க, அவ்வளோதான் பேசுவார். பெருசா தத்துவம், ஞானம், வைராக்கிய விஷயம் எல்லாம் பேச மாட்டார். இதை பேசியாச்சுனாலே அவருக்கு அவ்வளோ சந்தோஷம், ரொம்ப திருப்தி. ஆஹா, என் குருநாதர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு சிஷ்யா. சத்ரபதி அவர் தெரியும், சத்ரபதி சிவாஜிலாம் சமர்த்தராமதாசருடைய சிஷ்யன்னு தெரியும். துகாராம் மகாராஜ் எல்லாம் சமர்த்தராமதாசருக்கு ரொம்ப க்ளோஸ்ன்னு தெரியும். பெரிய பெரிய கோட்டீஸ்வரெல்லாம் காத்துட்டு இருக்கான்னு தெரியும். சமர்த்தராமதாசர் சொன்னா இப்படி இதை பண்ணுன்னு சொன்ன பண்றதுக்கு 1000 பேர் நிக்கிறான்னு தெரியும். அன்னைக்கே கூட சொன்ன ஒரு 7 அம்மா, இந்த உத்தவ் பால், இந்த உத்தவ பாலனுடைய அம்மா ஆசை, உத்தவனுடைய ஆசை 1000 பேருக்கு அவ சமைக்க ஆசைப்பட ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஜோரா 1000 பேருக்கு அவன் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தார் அப்படின்னு பார்த்தோம்ல. அவ்வளவு பெரியவர் என் குரு. அதுல என்ன ஞாபகம் வச்சிருந்து என்கிட்டையும் பேசுறாரு. எனக்கும் நேரத்தை கொடு. அவர் அப்படியே கண்கள்ல கண்ணீர் வரும், ஐயோ எனக்கு நேரம் கொடுத்துட்டாரு. அவர் எவ்வளவு பெரிய தபஸ்வி. அவருக்கு
பகவான் ராமன் பிரத்யக்ஷம், ஆஞ்சநேயமூர்த்தி பிரத்யக்ஷம், கணபதி பப்பா பிரத்யக்ஷம், துல்ஜா பவானி பிரத்யக்ஷம், மகாத்மாக்கள் எல்லாம் அவருக்கு பிரத்யக்ஷம், ஏக்நாத் மகாராஜ் தத்தாத்திரேயர்லாம் அவருக்கு பிரத்யக்ஷம், மாவுலிலாம் பிரத்யக்ஷம். ஓ, அவர்களோட பேசுற அப்பேற்பட்டவர் என் பேரையும் ஞாபகம் வச்சு என்னையும் கூப்பிட்டு பேசுறாரு. இதுக்கெல்லாம் நான் என்ன கைமாறு செய்ய போறேன் அழுவார். யார்ட்டையும் சொல்ல மாட்டார். மனசுக்குள்ள வச்சுப்பார், அழுவார், கண்ணை தொடச்சுப்பார், சமர்த்தராமதாசாரியார்கிட்ட பேசிட்டு இருப்பார், ரசிச்சு பார்த்துட்டு இருப்பார். இவா என்ன கேட்டா, இவாளுக்கு சமர்த்தராமதாஸ் சொன்னா அவளுக்கு என்ன பிரச்சனை. இப்ப நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் சத்சங்கத்திலே வம்பு உண்டு. இந்த ஸ்லோக கிளாஸ்னு ஒரு கூட்டம் இருக்கும். என்ன ஸ்லோக கிளாஸ் ஒரு மணி நேரம்னா 15 நிமிஷம் தான் ஸ்லோகம் சொல்லு, மீதி 45 நிமிஷம் வீட்டு வம்பு தான். இன்னொரு கூட்டம் உண்டு, நாங்கெல்லாம் சத்சங்கத்தில் க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உட்காந்து வம்பு பேசிட்டு இருக்கோம். அது நிஜமாவே சில பேர் ரொம்ப இன்னசென்ட்டா சத்சங்க விஷயம், சத்குரு விஷயத்தை போய் பேசிட்டு இருப்பா. அதுலேயும் ஒன்று உட்காந்து ஸ்பை பண்ணிட்டு இருக்கோம். இவா பாவம் என்ன, குருவோடைய பாவம் என்ன, இவருடைய மைண்ட் செட் என்ன, அவளுடைய மைண்ட் செட் என்ன, இப்படி உட்காந்து அங்கே ஆராய்ச்சி பண்ணிட்டு இப்படியே திருடுத்தனம் பண்ணிட்டு இருக்கோம். நரித்தனம் நிறைய பார்த்துருக்கேன், சத்சங்கத்துக்குள்ளேயே பார்த்துருக்கேன். நான் இருக்கும்போதே பார்த்தேன். இப்படி ஆழம் பார்க்கறது, ஏன் குருவே இப்படி பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு பார்க்குற கூட்டம் எல்லாம் உண்டு. குரு இவா கிட்ட என்ன சொல்றா, அவா கிட்ட சொல்றா. இந்த குள்ள நரித்தனம் குருவுக்கு தெரியாதாங்க, எல்லாம் தெரியும், தெரியாத மாதிரியே இருப்பார். என்னைக்காவது ஒரு நாள் சிக்கும் இந்த குள்ள நரித்தனம் பண்ற ஆளுகள். அன்னைக்கு வச்சு விளசுடுவார், வெள்ளாசுவார். பின்ன குள்ளநரியை வந்து கொஞ்சம் வளர்ன, அது நாய்க்குட்டி பூனை குட்டியா இருந்தா கொஞ்சம், புலிக்குட்டியா இருந்தாலும் கொஞ்சம், சிங்கக்குட்டியா இருந்தாலும் கொஞ்சம். இந்த தந்திரம் வச்சுட்டு இருந்தான்னா தந்திரத்துக்கு குருவை மிஞ்சி தந்திரக்கார யாரும் கிடையாது. குருவை மிஞ்சி வெகுளியும் கிடையாது, குருவை மிஞ்சி அந்யோன்யமும் கிடையாது. அதனால எங்கேயா இருந்தாலும் ஜாகிரதையா இருக்கும். அப்படியே சத்சங்க விஷயம் எல்லாம் இவா சத்சங்கத்தை ரொம்ப ஈடுபாடு அப்படி நினைச்சுட்டு உணர்ந்துட்டு இருக்காது. நிறைய பேர் உங்களை ஆழம் பார்க்கறதுக்கே இருப்பா. புரியறதா? நிதானம் வேணும். என்ன அது அக்காவா இருக்கலாம், தங்கையா இருக்கலாம், சத்சங்கத்தில் இருக்க ஆளா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம், அண்ணன் தம்பியா இருக்கலாம். உலகத்துல பல பேர் நம்மள ஆழம் பார்ப்பார்கள். நீங்க அதுலெல்லாம் கொஞ்சம் சுதாரிப்பா இருந்துதான் ஆகணும். சுதாரிப்பா இல்லைன்னா அனுபவங்கள் குறையும். யார்கிட்ட என்னத்தை சொல்லணும், என்னத்தை டிஸ்கஸ் பண்ணணும்? நீங்களாச்சும் உங்க பக்தியாச்சும் உங்க அனுபவமாச்சு, அவ்வளவுதான். இந்த விவசாயிக்கு அப்படி ஒரு ரொம்ப பிரீத்தி, அவருக்கு ஒரு ஆசை. யார் யாரும் இதெல்லாம கொண்டு வந்து கொடுப்பா சமர்த்தராமதாசருக்கு. இப்படி எப்பயுமே ஒன்றும் கொண்டு வர மாட்டார் சமர்த்தராமதாசர், ஒன்றும் கேட்கவும் மாட்டார். ரொம்ப ரேர். சில சந்தர்ப்பங்கள் சமர்த்தராமதாசர் இதை பண்ண அதை பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஏதோ சில சந்தர்ப்பங்கள்ல எனக்கு நீ வெத்தலையை கொண்டா, எனக்கு நீ பீடாவை கொண்டா, எனக்கு காணிக்கையை கொண்டான்னு கேட்பார். இல்லாட்டெல்லாம் குருமார்கள்லாம் நம்மளை பார்த்து இதை கொண்டா அதை பண்ணலாம் சொல்லவே மாட்டார். அப்ப ஒரு தடவை எனக்கு ரொம்ப ஆசை ஏதாவது கொண்டு போகணும்னு. இல்லை இங்கே கிராமத்துக்குள்ள காட்டுக்குள்ள அப்படி இருக்காள் தானே. ஸோ இந்த மாதிரி காட்டுக்கு ஓரத்தில் இருக்கவாள்லாம் வந்து இந்த காட்டில் விளையக்கூடிய சில தாவரங்கள், சில காய் கனி கிழங்குகள்லாம் சாப்பிடுவான். அதெல்லாம் நாட்டுக்குள்ள கிடைக்காது. நான் இந்த உத்தராகண்ட்ல போகும்பொழுது அங்க ஊர்ல இருக்கவெல்லாம் டிரைவர்லாம் சொல்லுவா, சில இதெல்லாம் எடுத்து சாப்பிடுங்க, சாப்பிடலாம் அப்படின்வா. நமக்கு யோசனையாக வாசனை தைரியமா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவள் சாப்பிட்டு காமிப்பா. நமக்கு தெரியாது அதை பத்தி, அதெல்லாம் காட்டி தெரியும்னு வச்சுக்குவோம். நாங்க போன தடவை கூட மே மாசத்துல அத்திரி அலசையா போகும்பொழுது இந்த ராஸ்பெரி மாதிரி ஒரு காட்டு செடி, அந்த மஞ்சளா குத்து குத்த குட்டி 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 பழம், ஒரு
10-20 கடுகு ஒன்றா அடிக்க கொத்து மாதிரி இருக்கும். அது அவ்வளோ அழகாக ருச்சியாக இருந்தது மஞ்சள் கலரில். அந்த அந்த ஆயுர்வேதா ஹெர்பல் கார்டன் சுற்றி காட்டின அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர் எல்லாம் பிரித்து பிரித்து கொடுத்து சாப்பிடுங்க அப்படின்னா, நாங்கள் சாப்பிடலாமான்னு கேட்டோம். சாப்பிடுங்கலாம் சொன்னோம். அப்போ சில இடங்களில் சில தாவரங்கள்லாம் இருந்தது. இப்படி அந்த குருத்து மட்டும் மேலே இப்படி சுருட்டின்னு இருக்கு. அந்த இலை பேர் சொன்ன மறந்து போயிடுது. அந்த கடுவாளி பாஷையில் அதில் சமைப்போம் அப்படிங்கிறார். நான் சொன்ன இலையெல்லாம் கிடையாது, இந்த சுருண்டு கிடக்க இந்த இளந்தளிர் குருத்து மட்டும் இருக்க, இதை மட்டும் எடுத்து சமையல் பண்ணுவோம் அப்படிங்க. அதுக்கப்புறமா இந்த அத்திப்பழம் இருக்குல்ல, அத்திக்காய், அதை எடுத்து அவ சமையல் பண்ணுவா. அத்திக்காய் ஊறுகாய் போடுவா. அத்திக்காய் ஊறுகாய் எனக்கு தெரியாது, அவன் சொல்லி எனக்கு தெரியும். அந்த ஒரு டிரைவர் சொல்லி எனக்கு. அதுக்கப்புறமா இந்த வாட்டி போகும்போது பார்த்தோம், நிறைய அந்த டெஹ்ராடூனில் நிறைய லிச்சி வித்துட்டு இருந்தா. ஃப்ரெஷ்ஷு அப்படியே ஃபார்ம், அவ்வளோ ருச்சி. அந்த மாதிரி லிச்சிலாம் நிஜமா நான் இறங்கிவே சாப்பிட்டதில்லை. ஃபாரின்லாம் கூட சாப்பிட்றதில்லை. சாப்பிட்ருக்கேன் பாரு, இந்த ருச்சி அப்பா டெஹ்ராடூன் இது வரைக்கும் நான் சாப்பிட்டது தி பெஸ்ட் லிச்சி ஃப்ரூட் டெஹ்ராடூன். அதே மாதிரி போகிற வழியிலெல்லாம் இந்த பீச் குட்டி குட்டியா அவ்வளோ அழகா காசி பழுத்து இருந்தது ஜோரா. அதையெல்லாம் வித்துட்டு இருந்தான். ஒரு கூட நிறைய 50 ரூபா நல்லா சாப்பிட்டோம். அங்க அந்த அப்படியே சிலர்லாம் கீழே விழுந்து கிடக்கு, யாரும் எடுக்கிறது கூட ஆள் இல்லை. சிலதெல்லாம் எங்களுக்கு தெரியவே இல்லை அது என்ன பயிருன்னு. அப்புறம் ஒரு அம்மாட்ட கேட்டது, என்னம்மா அது பூவெல்லாம் பூத்துருக்கிறது. அப்போ சொன்னா, இந்த பூவெல்லாம் பிரயோஜனம் இல்லை, உள்ள இருக்க ஆளு தான் பிரயோஜனம். உருளைக்கிழங்கு செடி அது மேலே வளர்ந்து பூத்துருக்கு. அது பூலாம் நான் பார்த்ததே கிடையாது. உருளைக்கிழங்கு செடி என்ன வளர்ந்து பூக்குன்றதுல பார்த்தோம். உருளைக்கிழங்கு செடியெல்லாம் பார்த்துருப்பேன், டக்குன்னு தெரியல. வெங்காயம் வெள்ளை பூண்டெல்லாம் பார்த்துருக்கோம். சிலதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். முள்ளங்கி, பீட்ரூட்டு, கேபேஜு, காலிஃப்ளவர், சிலதெல்லாம் நமக்கு பார்த்தா தெரியும். அவரைக்காய், வெண்டைக்காய், கத்திரிக்காய். அவா அதுலேயும் இதெல்லாம் எடுக்கிறது மூலம் பண்ணுவாள். இந்த கடுகு பூ, கடுகு இலை அதெல்லாம் எடுத்து கூட காய்கறி பண்ணுவாள். கேரளாலெல்லாம் பார்க்கணும், இந்த சேம்பு இருக்கும் இல்லையா, சேப்பங்கிழங்கு, சேம்பு சேனை, அதனுடைய இலையை எடுத்து அதை கடலை மாவில் செஞ்செல்லாம் போட்டு அதை ஒரு காய் மாதிரிலாம் பண்ணுவோம். சூப்பராக இருக்கும். நிறைய உண்டு. ஸோ அந்த மாதிரி அவாவா எங்கே வாழறாளோ அங்கே கிடைக்கிறதுலையே எடுத்து விதவிதமான விஷயங்கள்லாம் பண்ணுறதுன்னு உண்டு. இந்த கேரளாவில் திரளியும் ஒன்று ஃபீட் பண்ணுவாள். திரளி மரத்துடைய இலையை சுற்றி அப்படி பண்ணுவாள். அது மாதிரி நம்ம கர்நாடகாவிலலாம் அந்த திரளி இலை மாதிரி ஒன்று இருக்கும், அதில் இட்லி பண்ணுவாள். சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு ஊரில் ஒன்று இலை அடைன்றவங்க அந்த மாதிரி நிறைய உண்டு. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அழகு. இந்த விவசாயி அவரோட கிராமத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு காட்டு செடி, அது எடுத்து அதை பிரித்து அவ பண்ணுற மாதிரி அந்த கீரை மாதிரி காய் மாதிரி பண்ணி. ஏன்னா நான் அத்திரி அலசியா ட்ரெக்கிங்கில் அங்கே ஒரு சின்ன கடை இருந்து அவள்கிட்ட சொன்ன சாப்பாடு உடனே ரைட் சொல்லிட்டு கடை அங்கே ஒரு கீரை ஓரத்தில் வளர்ந்து கடன்னு போனால் பிரித்தால் அதை வச்சு பண்ண சூப்பர் டேஸ்ட்டு. வெறுமை கீரை வேக வச்சு உப்பு போட்டு மசிச்சிருக்காரு, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே பண்ணல. நாங்கள்லாம் சின்ன வயசில் கொல்லை பக்கத்தில் போய் இந்த பருப்பு கீரைன்னு ஒன்று பறிப்போம். பருப்பு கீரை, மணத்தக்காளி இதெல்லாம் வீட்டிலேருந்தே பறித்து சமையல் பண்ணுறது வழக்கம் உண்டு. அந்த மாதிரி என்ன ருச்சி. அந்த கீரைலாம் நம்ம ஊரை வளராது, அது எங்கேயோ அதை குளிர் பேச மேலே வளர்றது. அந்த மாதிரி ஒரு காட்டு செடி இதெல்லாம் எடுத்து அதில் ஒரு சப்ஜி, ஒரு காய் பண்ணி அழகா சமர்த்தராமதாசர் கொண்டு போகிறார். தோட்டத்தில் உட்காந்து சமர்த்த, வா வா எப்படி இருக்க, என்ன எனக்கு ஏதாவது கொண்டு வந்திருக்கியா, கொண்டா அப்படின்னா இருக்கு. என்ன சொல்லி எப்படி கொடுக்க போகிறோம் அப்படிலாம் ஒரு யோசனை இருந்தது. என்ன நம்ம கொடுக்கணும்னு நினச்சிட்டோம்னா குருவே அழகா கேட்டு வாங்கிப்பார். அதெல்லாம் நம் மனம் யார் அறிவார்.
கண்ணன் கோபிக்கிட்ட எண்ணெயை வாங்கிக்கிற மாதிரி, ராமன் சபரிக்கிட்ட இருந்து பழத்தை வாங்கிட்ட மாதிரி, குரு குடு குடு அப்படின்னு வாங்கிட்டார். பா உடனே வாயில போட்டுட்டார். ஜம்மு எத்தனையோ பேர் எவ்வளோ கொண்டு எல்லாம் பெருசெல்லாம் சரி சரி எல்லாருக்கும் பிரசாதமும் சேர்த்து கொடுத்துருன்னு அப்படி சொல்லுவார். உடனே எடுத்தார், வாயில போட்டுட்டார். ஆஹா ஜோர் ஜோர், என்ன இது சொல்லு. அவனே அவர் சொன்னார், இந்த மாதிரி இந்த செடி அங்கேருந்து அதை எடுப்போம் இப்படிலாம் பண்ணுவோம். அப்படியா, ஓ இதெல்லாம் கூட சமையல் பண்ணுவார். ஒன்றுமே தெரியாத மாதிரி. ஏன்னா தெரியுமோ தெரியாதோ, ஆனா அவனுடைய அந்த அன்புக்கு அவன் எப்படி பண்ணான்றதுக்கு நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்கா. அதுக்கு நடுவில் இவன் குடுந்த சாப்பிட்டு ரசிச்சுட்டு, ஆஹா ஜோர் 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 ஜோர், அப்பா அற்புதம் அற்புதம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிரசாதமா கொடுக்கு அப்படின்னு சொல்லிட்டார். விவசாயிக்கு என்ன சொல்றதுனே தெரியல. இது என்ன கருணை. அதெல்லாம் அவெல்லாம் வேற பெருசா அது வாங்க முடியாத சமயத்துல இதெல்லாம் எடுத்து காய் பண்ணி சாப்பிடுவார்கள். அதுக்கு இவ்வளோ பெரிய மரியாதை, எவ்வளோ பெரிய ஒரு ஏற்றமான அன்பு தானே. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோ மே பக்தியா பிரயச்சதி ததஹம் பக்தியுபஹிருதம் அஸ்னாமி பிரயதாத்மனஹ. இலையோ பூவோ பழமோ ஒரு சொட்டு தண்ணீரோ அன்போடு ஆத்மார்த்தமாக கொடுத்தால் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் சொல்றான் இல்லையா கண்ணன். ஜோரா எடுத்துட்டான். ரொம்ப சந்தோஷம். அப்புறம் கிளம்புறார். அவனுக்கு ஒரு பொருள் முடிப்பு மாதிரி கொடுக்குறார். என்னன்னு ஆசீர்வாதம் எடுத்துன்னு போனுட்டார். அந்த காலத்துல அவ்வளவு பணம், அது அவ்வளவு பெரிய பணம். அது அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அவனுடைய அந்த அன்புக்கு ஒன்றும் கொடுக்கணும் அவசியம் இல்லை. சமர்த்தனாமதான் தோழிக்கு கொடுத்தார், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவனுடைய பிள்ளைக்கு ஏதோ விஷயம், கல்யாணம், எல்லாத்துக்கும் சமர்த்த ராமதாசர் புடவையிலிருந்து என்னெல்லாமோ பண்ணித்தரார். குருவுக்கு அல்பமா பண்ணது கூட அவர் அவ்வளவு அழகா ஞாபகம் செஞ்சுப்பார். ஆச்சரியமா இருக்கும் இந்த குரு பிரபாவம். அந்த குருவுக்கு ஆத்மார்த்தமா தரக்கூடிய விஷயங்களுக்கு குரு கொடுக்கிற மரியாதைய உலகத்துல நீங்க யாரு கொடுத்தாலும் அந்த மரியாதை கிடைக்காது. நிறைய பேர் தான் பார்த்திருக்கேன், செம காமெடியா இருக்கும். ஊர் உலகத்துல மனுஷால திருப்திப்படுத்துறதுக்கு அத்தனை பிரயத்தனப்படுவா, பார்த்து பார்த்து பண்ணுவா. என்ன பண்ணாலும் அதுக்கு முகத்தை தூக்கி வச்சுட்டு இன்னும் டிமாண்ட் பண்ணும். அது சில பேருக்கு புரியவே புரியாது, பட்டுண்டே இருக்கும். சொன்னாலும் இல்ல இல்ல எங்க அக்கா அப்படி கிடையாது, என் பொண்ணு இப்படி கிடையாது, என் தங்கை இப்படி கிடையாது, என் மாட்டு பொண்ணு இப்படி கிடையாது, என் புள்ள இப்படி கிடையாது, என் பந்து இப்படி கிடையாது, எங்க அண்ணா அப்படி கிடையாது, எல்லாம் வளரும். சரி சின்ன வேடிக்கை பார்த்துன்னு போயிட்டு இருப்போம். குருஜி அம்மா இதெல்லாம் இப்படி பண்றதை நான் பார்த்துருக்கேன். கண்டுக்கவே மாட்டா, எப்படியோ பண்ணிட்டு போங்க. பல பேர் கொடுத்ததெல்லாம் பெருசா சீகரிக்கவே மாட்டா குருஜி அம்மா. வாங்குற மாதிரி வாங்கிப்பா, அவ்வளவுதான். சிலதெல்லாம் மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்லிடுவா, சிலதெல்லாம் வாங்கி வச்சிருப்பா, என்னைக்கா திரும்பி அவாகிட்டே கொடுப்பா, அதுவும் பண்ணுவா. அதே சில பேர் ஆத்மார்த்தமா கொடுக்கறது அப்படி கொண்டாடுவா. அதுக்கு அவ பண்ற ஆசீர்வாதம்லாம் அதெல்லாம் வர்ணிக்க வார்த்தைகளே கிடையாது. அந்த விவசாயி பண்ண பாக்கியம், அவனுடைய ஸ்ரத்தை, அவனுடைய ஆத்மார்த்தம். இந்த ஆத்மார்த்தம் ஞாபகம், கொடுப்பதை ஆத்மார்த்தமாக கொடுத்தால் ஏற்றுக்கொள்வார்கள். ஸோ நீங்களும் ஆத்மார்த்தமாக கொடுக்க பழகுங்கள். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. இன்னொன்னு சொல்றேன், அப்ப பல விஷயங்கள் நான் குரு கொடுத்தேனே ஏத்துண்டாரா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னா அது ஆத்மார்த்தமா இல்லையாட்டாலும் யோசிக்க விட்டுருவோம்.
சிலதெல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு உபயோகப்படுத்துவார், கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு உபயோகப்படுத்துவார். ஜாலியாக விடுங்க. ஆனால் ஆத்மார்த்தமாக கொடுத்தா மட்டும் செக் பண்ணிக்கோங்க. சரியா? என்ன வம்போ இந்த குருவோட. அதான் குரு. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. जय बोलो सीता रामचंद्र भगवान की जय. जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय. जय बोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय. जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय. जय हिंद भारत माता की जय. जय बोलो जगत गुरु महावैष्णव संत तुकाराम महाराज की जय. जय जय जय. राधे कृष्ण.